மூத்த பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம் திரு ராமகிருஷ்ணன். வணக்கம். வணக்கம். இருவேறு கருத்துக்களை சொல்றாங்க பல பேரும். ஒன்று இவரை கூப்பிடலாம் அல்லது அவரை கூப்பிடலாம், அதற்குத்தான் உரிமை இருக்கிறது, இதற்குத்தான் தேவை இருக்கிறது, அவசியம் என்பது போல சொல்றாங்க. உங்க கருத்து என்ன? தற்பொழுது திருமதி சசிகலா அவர்களிடம் தான் எண்ணிக்கை எம்எல்ஏ எண்ணிக்கை அதிகமாக உள்ளன. அதனால் ஒன்று அவரைத்தான் அவங்க ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க முடியும். இரண்டாவது இப்ப திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய ராஜினாமாவை விலக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அங்க ஆளுநர் தன்னுடைய முடிவை தெரிவித்து விட்டார். ஆளுநருடைய அவருடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் ஆளுநருக்கு தக்க காரணங்கள் எடுத்துரைக்கப்பட வேண்டும் திரு பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து. அப்பொழுதுதான் அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள முடியும். அதாவது அவர் என்ன மாதிரியான விளக்கங்களை தரப்போகிறார் என்பதுதான் அங்க வருகின்ற ஒரு கேள்வி. அனைவரும் எதிர்பார்க்கக்கூடியது தானே. அதுல பர்சனல் ரீசன்ஸ், தனிப்பட்ட காரணங்கள் என்று சொல்லப்பட்டது பின்னர் அவர் வெளிப்படையாக சொன்னது தானே. நான் வற்புறுத்தப்பட்டேன், கட்டாயப்படுத்தப்பட்டேன் என்பதுதானே. அநேகமாக அதைத்தானே அங்கேயும் கூறுவார் என்றால் என்ன செய்யும்? அதாவது தனிப்பட்ட காரணங்கள் சொன்னதோ இல்லாட்ட வற்புறுத்தப்பட்டதோ என்னவா இருந்தாலும் அதை அவர் தான் ராஜினாமா கொடுப்பதற்கு முன்பு தெரிவித்திருந்தால் அது வேறு.